அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமாக சார்பில் ஸ்ரீபெரும்புதூரில் தாம்பரம் வேணு போட்டியிட வாய்ப்பு என தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு பாஜக தரப்பில் 3 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டு இருந்தது. குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர், ஈரோடு, தூத்துக்குடி ஆகிய 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இதில் 2 தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வேட்பாளராக தாம்பரத்தை சேர்ந்த வேணு நிற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. அதே போல் ஈரோடு தொகுதியில் விடியல் சேகர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. நம்பத்தகுந்த வட்டாரங்கள் இதை தகவலாக நம்மிடையே தெரிவித்து இருக்கிறார்கள். அதே போல தூத்துக்குடி தொகுதியில் பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தேர்வில் குழப்பம் நீடித்து வருவதாகவும் நமக்கு தகவலானது கிடைத்திருக்கிறது. இதற்கிடையே 12 அதாவது தற்பொழுது மதியத்திற்குள் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு இறுதி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் நம்மிடையே தெரிவித்து இருக்கிறார்கள். அதே போல ஏற்கனவே பார்த்தோம் என்றால் பாஜகவில் கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கூட்டணி கட்சிகள் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நேற்றைய தினமே பாஜக அறிவித்து இருந்தது. அதே போல பாமக தரப்பில் கூட 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருந்த நிலையில் 9 தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்கள் என்பதை அந்த தரப்பு கட்சி அறிவித்து இருக்கிறது. இதற்கிடையே தமிழ் மாநில காங்கிரசும் இன்று மதியத்திற்குள் இறுதி வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவிப்பதற்கான அந்த சூழலானது இருக்கிறது. இதற்கிடையே 3 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு. ஸ்ரீபெரும்புதூர், ஈரோடு, தூத்துக்குடி ஆகிய 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வேணு, தாம்பரத்தை சேர்ந்த வேணு நிற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல் ஈரோடு தொகுதியில் விடியல் சேகர் நிற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தேர்வில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருவதாகவும் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். இன்று பிற்பகல் 12 மணியளவில் இறுதி வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும் எனவும் நாம் எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.